நம்ம ரஜினிகாந்த் சார் நடித்துள்ள கூலி தொடர்பாக ஒரு சில சுவாரஸ்ய தகவல்கள் தற்போது வெளியாகி இருக்கு. அதாவது அந்த தகவல் என்ன அப்படின்றதையுமே பார்த்துடலாம். ஆதித்யராம் ஸ்டுடியோவில் தான் படம் செட்டு போட்டு மிக பிரம்மாண்டமாக எடுக்கப்பட்டு வருதாம். திருவல்லிக்கேணியில இருப்பது போல கிட்டத்தட்ட 300-400 ரூமுக்கு செட்டு போட்டு இந்த படத்தை டைரக்ஷன் பண்ணிட்டும் இருக்காங்க. இதுல சண்டை காட்சிகள் படமாக்கப்பட்டு வருதாம். நம்ம ரஜினிகாந்த் சாருக்கு கன்னட நடிகர் உபேந்திராவுக்குமே இடையில நடக்கும் சண்டை காட்சிகளை மிகப்பெரிய அளவுல எடுக்கிறாங்க. மேலும் படம் ரிலீஸ் ஆனதற்கு பிறகுதான் படத்துல எந்தெந்த நடிகர்கள் நடிக்கிறாங்க அப்படின்றதே தெரிய வரும் போல லோகேஷ் கனகராஜ் யாரையாவது நடிக்க வைக்க வேண்டும் அப்படின்னு திடீர்னு யோசித்தா உடனே அவங்களுக்கு போன் போட்டு 2-3 நாட்கள் வந்து நடித்து கொடுங்கள் அப்படின்னு கேட்கிறாரா. அப்படிதான் டாடாக்காரன் திரைப்பட இயக்குனர் தமிழுமே இந்த திரைப்படத்துல ஒரு முக்கிய கதாபாத்திரத்துல நடிக்கிறாரு. இதே போல பல நடிகர்களுக்கு எந்த மீடியேட்டர் இல்லாமல் இயக்குனர் லோகேஷ் கனகராஜ் அவர்கள் போன் செய்து அழைத்து விடுறாராம். அதற்கு காரணம் இயக்குனரே போன் செய்து அழைக்கும் பொழுது எந்த நடிகர்களுமே மறுப்பு சொல்ல முடியாது அப்படின்றத யோசித்து இப்படி அவர் பண்றார் அப்படின்னுமே சொல்றாங்க. இதனடுத்து பாத்தீங்கன்னா கூலி படத்துடைய முக்கிய அப்டேட் ஒன்றும் வெளியாக போதா. சோ அந்த அப்டேட் என்ன அப்படின்னு தெரியாமல் ரசிகர்கள் தற்போது முடிச்சிட்டு இருக்காங்க. ஆனா இந்த அப்டேட் இந்த படத்துடைய கேம்ஸ் வீடியோ அல்லது முதல் சிங்கிள் ட்ராக் பாடலாக இருக்கும் அப்படின்னுமே சொல்லப்படுது. இது போன்ற சினிமா செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய தலைவர் அப்படின்ற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.